எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு துவையல் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பும் எடுத்துகிட்டு இது ரெண்டுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 5 வரமிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டும், ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். கடைசியாக இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த கீரையை வதக்கி விட்டுடலாம். கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 90% நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய்னா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இந்த சட்னியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. சூடான சாதத்தோட இந்த சட்னி வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.